1000 போராட்டங்கள் வந்தாலும் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வத்தை நம்பி அன்றைக்கு தாவீது பிரயாணம் பண்றான். என்ன நடந்து தெரியுமா? சொந்த சகோதரன் இருக்கிறாங்க, சொந்த சகோதரன் எழுப்பி வர்றான், சொந்த மாமனார் எழுப்பி வரான், சொந்த மாமனார் எழுப்பி வரான். நான் இன்னைக்கு சொல்லுவேன், சொந்த மாமனார் எழுப்பி வரான், சொந்த சகோதரர்கள் எழுப்பி வராங்க, சொந்த தகப்பனும் தாயும் எழுப்பி வராங்க, சொந்த புள்ளை எழுப்பி வரான். எல்லாமே சொந்தம் தான், வேற யாருமே எழுப்பல. சொல்லுங்க, பிரச்சனையே அங்கதான் இருக்குது. பிரச்சனையே அங்கதான் இருக்குது. எங்க தெரியுமா? சொந்தம். பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? அங்கதான் இருக்குது. உன்னுடைய வாழ்க்கைக்கு தடையே அங்கதான் இருக்கு. உன்னை பார்த்து நம்ம கூட இருக்கிறவங்க கூட பரமப்பட மாட்டான். ஆனா சவுல் காய்மரமாய் பார்த்தான். பிரதர் அண்ட் சிஸ்டர், இத்தனை பிரச்சனையும் தாண்டி ஒருத்தர் அந்த அழைத்த அழைப்புல உண்மையா இருந்தாங்க, பரிசுத்தமா இருந்தாங்க. அவனை கொண்டு போய் அதே இடத்துல கர்த்தர் ராஜாவா மாத்தினார்னா, இன்னைக்கு நான் சிலருக்கு சொல்றேன், உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் அவனுடைய நாமத்துல ஆமென்றும். உங்களை பார்த்து சொல்றேன் சிஸ்டர், கவலைப்படாதீங்க சிஸ்டர், பிரதர் கவலைப்படாதீங்க. எத்தனை பொறாமைகள் இருந்தாலும் மொர்தெகாயோடு தேவன் இருந்தது போல, உன் வேலை மேல இருப்பாரு, உன் பிசினஸ்ல இருப்பாரு, நீ இருக்கிற இடத்துல இருப்பாரு. உன் தலை எப்படி மொர்தெகாயின் தலை உயர்த்தப்பட்டது போல அது உயர்த்தப்படும்.